வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவுல நாம என்ன பார்க்க போறோம்னா தலைவலி பத்தி பார்க்க போறோம். தலைவலி எதனால வருகிறது, தலைவலியை போக்குவதற்கு மருந்து மாத்திரைகளை எடுக்காமல் கூடுமான வரைக்கும் நாமளாகவே எப்படி சரி செய்வது என்று பார்க்கலாம். இந்த தலைவலியை போக்குவதற்கு இந்த பதிவில் 3 வழிமுறைகளை நாங்கள் சொல்கிறோம். இந்த 3 வழிமுறைகளிலும் சாதாரண தலைவலியாக இருந்தால் அது கண்டிப்பாக சரியாகிவிடும். இதை நீங்கள் முயற்சி செய்து பார்த்தும் பிறகும் தலைவலி குறையவில்லை என்றால் மட்டுமே நீங்கள் மருத்துவரை அணுகலாம். முதலில் தலைவலி எதற்கு வருகிறது என்று கேட்டால், உடலில் உள்ள இரத்த ஓட்டங்கள் ஆங்காங்கே தடைப்படும் பொழுது மூளைக்கு செல்லும் இரத்தமானது குறையும். இதை நமக்கு உணர்த்துவதற்காகவே முதல் அறிகுறி தலைக்கு செல்லும். அப்பொழுதுதான் நம்மளுக்கு தலைவலி தெரிகிறது. மேலும் இரவில் அதிக நேரம் கண் விழித்து தூக்கமின்மை காரணமாகவும் இந்த தலைவலி வரலாம். கண் பார்வையில் கோளாறு இருந்தாலும் இந்த தலைவலி வரலாம். ஆனால் 100% மக்களுக்கு வரும் தலைவலியானது மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் குறையும் போது மட்டுமே வருகிறது. ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த அவசர உலகத்தில் நம் உடலுக்கு தேவையான தண்ணீரை கூட ஒழுங்காக நம்மளால் கொடுக்க முடியவில்லை. சரி, இந்த தலைவலியை போக்குவதற்கு இப்பொழுது 3 வழிமுறைகளை பார்க்கலாம். முதல் வழிமுறை, காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் 1.5 லிட்டர் தண்ணீரும் மாலையிலும் அதே 1.5 லிட்டர் தண்ணீரும் குடிக்க வேண்டும். 1.5 லிட்டர் தண்ணீர் என்பது இப்பொழுது வாழும் மக்களுக்கு மிகவும் கடினமான ஒன்றுதான். அந்த காலத்து மனிதர்கள் இதை எளிதாக செய்து விடுவார்கள். ஆனால் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு இது உண்மையிலேயே கடினமான விஷயம்தான். ஆரம்பத்தில் சிறிது கடினமாக இருந்தாலும் போக போக பழகிக் கொள்ளுகிற ஒரு விஷயம்தான் இந்த தண்ணீர் குடித்தல். இந்த தண்ணீர் குடிக்கும் செயலை நீங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் போதே உங்கள் உடல் உறுப்புகள் அனைத்தும் நல்ல முறையில் இயங்கி இரத்த ஓட்டமும் சீராகும். இதனால் நீங்கள் நல்ல சுறுசுறுப்புடனும் வலம் வர முடியும். சிலர் காலையில் எழுந்ததும் வெறும் டீ அல்லது காஃபியை குடிக்கின்றனர். ஒரு சிலருக்கு வெந்நீர் குடிக்கும் பழக்கம் இருக்கலாம். ஆனால் அந்த வெந்நீரானது மலச்சிக்கலை மட்டுமே தீர்க்கக்கூடியதாகும். ஆனால் இந்த இரத்த ஓட்டம் சம்பந்தமான விஷயங்களுக்கு 1 டம்ளர் வெந்நீர் எந்த பயனையும் தராது. அடுத்து 2வது வழிமுறை, இதில் நாம் பார்க்க போவது ஒரு ஆசனம். இந்த ஆசனத்தின் பெயர் அர்த்த சிரசாசனம். அர்த்த என்றால் பாதி, சிரசு என்றால் தலை. எந்த மருந்து மாத்திரைகளும் சரி செய்யாத இந்த தலைவலிக்கு இது ஒரு நிரந்தர சிறந்த தீர்வாகும். நீங்கள் இந்த அர்த்த சிரசாசனத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று இணையத்தின் வாயிலாக கூட கற்றுக்கொள்ளலாம். இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் இந்த அர்த்த சிரசாசனத்தை செய்யும் போது உங்களின் உடல் எடை முழுவதும் உங்கள் கைகளில் மட்டுமே இருக்க வேண்டும். அதாவது தலைகீழாக நிற்கும் பொழுது உங்கள் கைகளில் மட்டுமே முழு பலத்தையும் நீங்கள் செலுத்த வேண்டும். தலையை வெறும் ஒப்புக்காக மட்டும் தரையில் வைத்தால் போதும். இதை நீங்கள் 1 வாரம் செய்தாலே போதும். 1 மாதத்திற்கு உங்களுக்கு தலைவலி வராது. இதை நீங்கள் முயற்சி செய்து பார்த்துவிட்டு இந்த பதிவிற்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக பதிவிடுங்கள். அடுத்தவர்களும் பயன் பெறட்டும். 3வது வழிமுறை, எண்ணெய் குளியல். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த அவசர உலகத்தில் எண்ணெய் குளியல் என்பதே மறைந்து விட்டது. ஆனால் நம் உடலிலும் சரி மனதளவிலும் சரி உள்ள பல நோய்களுக்கு இந்த எண்ணெய் குளியலானது ஒரு அற்புதமான தீர்வை கொடுக்கும். அதை தெரிந்தவர்கள் அதை நன்கு அனுபவித்து உணர்வார்கள். ஆனால் அதை பற்றி தெரியாத நம்மில் பலர்தான் அதனால் வரும் பலன்களை இழந்து வருகிறோம். உங்களால் எண்ணெய் குளியல் எடுக்க முடியவில்லை என்றாலும் கூட நீங்கள் குளிக்க செல்லும் முன் 1/2 மணி நேரத்திற்கு முன்பே தலையில் நல்லெண்ணெய் வைத்து விடுங்கள். குளித்த பிறகு எண்ணெய் தேய்க்கும் ஒரு விஷயமானது தலைமுடி வளர்வதற்கும் உதிராமல் இருப்பதற்கு மட்டுமே பயன்படும். ஆனால் நம் உடலில் உள்ள சூட்டை தணிப்பதற்கோ அல்லது மற்ற நோய்களை குணப்படுத்தும் தன்மையோ இந்த எண்ணெய் குளியல் மட்டுமே பயன்படும். எனவே இந்த 3 வழிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றி பாருங்கள். இந்த 3 வழிமுறைகளிலும் உங்களுக்கு தலைவலி சரியாகவில்லை என்றால் உடனே மருத்துவரை அணுகுங்கள். உங்கள் உடல் உறுப்புகளில் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை உணர்த்துவதற்கு கூட இந்த தொடர் தலைவலியானது வரலாம். அதுபோல ஒற்றை தலைவலியையும் சாதாரணமாக எண்ண வேண்டாம். ஒற்றை தலைவலி இருந்தால் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக், ஒரு ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோல பயனுள்ள பதிவுகள் உங்களை வந்தடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.